எனக்கு 36 வயசுல தான் முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பத்தி தெரிஞ்சது. ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து மேடையில பேசிட்டு இருக்கிறேன். நான் ஊர் ஊரா போயிருக்கிறேன். இதே விழுப்புரத்துக்கு எத்தனை கூட்டத்துக்கு பேச வந்திருக்கேன் தெரியுமா? வருவேன், திண்டுக்கல்ல இருந்து நானும் எங்க அப்பாவும் வருவோம். எவ்வளவு ஊர்களுக்கு, எத்தனை இடங்களுக்கு போயிருக்கேன் தெரியுமா? எத்தனை பள்ளிவாசல்ல பேச்சு போட்டியில பேசி பரிசு வாங்கியிருக்கேன் தெரியுமா? 2000 ரூபாய் நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது திண்டுக்கல் பேகம்பூர் பள்ளிவாசல்ல நடத்தின பேச்சு போட்டியில முதல் பரிசு. என்கிட்ட அந்த போட்டோஸ் எல்லாம் இருக்கு. ஆனா முகமது நபிகளாரை பற்றி எனக்கு யாரும் சொல்லல, எனக்கு எதுவும் தெரியாது. 36 வயசுல தான் அவரை பற்றி தெரியுது, மகர் தொகையை பற்றி தெரியுது, ஷரியத் சட்டங்களை பற்றி தெரியுது, இஸ்லாம் தான் உலகத்திலே பெண்ணுரிமைக்கு முழு தீர்வையும் கொடுத்திருக்குன்னு தெரியுது. இப்ப எனக்கு 36 வயசு வரைக்கும் ஆகிற வரைக்கும் நீங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? இதுதான் என்னுடைய முதல் குற்றச்சாட்டு. எனக்கு கேட்க உரிமை இருக்கா இல்லையா? கண்டிப்பா உரிமை இருக்கு. ஏன்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யாரெல்லாம் குர்ஆனை எடுத்து படிக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் நான் குர்ஆனுக்கு பொறுப்புதாரியா ஆக்கியிருக்கிறேன். அவங்கெல்லாம் குர்ஆனுக்கு நான் இன்சார்ஜா போட்டிருக்கேன். அப்போ அந்த குர்ஆனை பற்றி வெளியே சொல்றதுக்கும் தெரியாத மக்களுக்கு ஏத்தி வைக்கிறதுக்கும் இங்க இருக்க அத்தனை பெண்மணிகளுக்கும் கடமை இருந்திருக்கிறதா இல்லையா? இருந்திருக்கு. அந்த கடமையை நீங்க எல்லாம் முழுசா செஞ்சுட்டதா நினைக்கிறீங்களா? இது வரைக்கும் அந்த கடமையை நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் சரியா செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு நம்ம இங்க இருக்கவங்க எல்லாம் சொல்லிட முடியுமா? எனக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஃபர்தா போட்ட ஆட்கள்லாம் முட்டாள்கள். தலையில வேற எப்படிதான் துணியை போட்டு சுத்துறது, இதெல்லாம் எப்படி இது சாத்தியம்? கசகசன் இருக்காதா? இந்த பெண்களை இப்படி அடிமையா வச்சிருக்கிற ஒரு கூட்டம் இந்த ஊர் உலகத்துல வாழதான செய்யுது அப்படின்னு நினைச்ச ஆள்னா. ஆனா இன்னைக்கு இந்த ட்ரெஸ் போட்டதுக்கு பிறகுதான் இதோட எவ்வளவு பெரிய மகத்துவம் அப்படிங்கிற விஷயம் தெரியுது. டிவியை திறந்து பாக்குறேன், ஒரு சினிமா டைரக்டர், பேர் சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லை, வெற்றிமாறன் அப்படின்ற ஒரு சினிமா டைரக்டர். அவர் கொஞ்சம் புரட்சிகரமான படங்களை தான் எடுக்கிறார் போல. அவரை உட்கார வச்சுக்கிட்டு ஒரு 20-30 பெண்கள், எல்லா ஃபெமினிசம், ஒருத்தவங்க கவிஞரா இருக்காங்க, ஒருத்தவங்க எழுத்தாளரா இருக்காங்க, ஒருத்தவங்க பேச்சாளரா இருக்காங்க, இன்னும் பலவேறு துறைகள்ல இருக்கிறவங்க, ஃபேஸ்புக்ல இருக்கவங்க, சோசியல் மீடியால இருக்கிறவங்க, பலவேறு துறையில இருக்கிற பெண்கள்லாம் உட்கார்ந்துகிட்டு அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. சினிமா, அதுல ஒரு பேச்சாளர் சொல்றாங்க, சினிமா வந்ததுனாலதான் உடை சுதந்திரம் எல்லா சாதி பெண்களுக்கும் கிடைச்சது அப்படின்னு பேசுறாங்க. சினிமா வந்ததுனாலதான் சாதி ஒளிஞ்சிச்சுன்னு பேசுறாங்க. எனக்கு மற்ற செய்தியெல்லாம் ஓகே அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஆனா சினிமா வந்ததுனாலதான் எல்லா சாதிக்காரங்களும் ட்ரெஸ் போடலாங்கிற விஷயம் வந்துச்சு. ஏன்னா சில சாதிக்காரங்க ட்ரெஸ்ஸே போட முடியாதுங்கிற காலகட்டம் 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சான். சினிமா வந்ததுனாலதான் அதெல்லாம் நடந்துச்சுன்னு சினிமாக்காரங்க முன்னாடி இட்டு கட்டி ஒரு பெண் பேசுறாங்க. எனக்கு எவ்வளோ கோபம் வருது, எவ்வளோ பதட்டமாகுது அப்படிங்கறத அதெல்லாம் பார்க்கும்போது வார்த்தையால சொல்ல முடியல. ஏன்னா இதெல்லாம் வைரல் ஆக்குறாங்க, எல்லா மக்களையும் பார்க்க வைக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அந்த அளவுக்கு வேகத்தோடு நாம் வேலை செய்யறோமா? இந்த உடை சார்ந்து, இந்த உணர்வு சார்ந்து 5 நைட்டி இருந்தா போதும், 5 ஃபர்தா லூசா, 5 ஹிஜாப் லூசா, எதுவுமே டைட்டா இல்ல. அப்படி டைட்டா ட்ரெஸ் போடல அப்படின்னா உடல் சார்ந்து, வெப்பம் சார்ந்து, தோல் சார்ந்து எந்த நோய்களும் வராது. காற்றோட்டமான ட்ரெஸ், உள்ள அலங்காரம், ஆடம்பரம் அதெல்லாம் தேவையில்லை. போட்டாலும் வெளியே தெரியாது, தேவையில்லை. முதல்ல நான் இந்த மேடைக்கு பேசுறேன் அப்படின்னா கடந்த 2 வருஷங்களா அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான், நான் எதையெல்லாம் பிராக்டிஸ் பண்றனோ அதை பத்தி மட்டும்தான் நான் பேசுறேன். 2 வருஷமா பொய் பேசுறது இல்லை அப்படிங்கிற முடிவை தொடர்ந்து வைராக்கியமா பின்பற்றி கொண்டிருக்கேன். ஏன்? பொய்யே பேசாததுனாலதான் நபிகளார் போய் ஏக இறைவன் ஒருவனேங்கிற செய்தியை குன்று மேல ஏறி நின்று சொன்னப்ப எல்லாரும் நம்பினாங்களா? ஏன்? இது வரைக்கும் அவர் பொய்யே சொன்னதில்லைப்பா, அதனால இதுவும் உண்மையாத்தான் இருக்கும். அப்ப நான் போய் பேசுறேன் அப்படின்னா
அவங்க பொய் பேச மாட்டாங்க. நாங்க பல சம்பவத்துல பார்த்திருக்கிறோம். அதனால இதுவும் உண்மையா தான் இருக்கும்னு நினைக்கணும்ல. அப்படி இல்லைன்னா பயணப்பட்டது, கஷ்டப்பட்டது, வந்தது, பேசினது, படிச்சது எல்லாமே வேஸ்ட். எந்த மாற்றமும் அங்க விளைய போறது இல்ல. இந்த உடை குறித்து நான் பேசுறேன்னு மென்பட்டு சேலை கட்டி தலை நிறைய பூ வச்சு லிப்ஸ்டிக் போட்டு மேக்கப் பண்ணி அத்தனை கேமராஸ் இருக்கும், அத்தனை கேமராமேன்கள் இருப்பாங்க. மேடம் அந்த முடி கொஞ்சம் தான் இருக்கு மேடம், அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணுங்களேன். ஏன்னா கேமராவுக்கு அது கூட வலிக்கணும். அப்படி ஒரு பெண்ணு இருக்கணும். அப்பதான் பட்டிமன்ற நடுவராக ஏத்துப்பாங்களாம். அதைத்தான் கண்ணியம், நாகரிகம், அறிவு வளர்ச்சின்னு இந்த சமுதாயம் சொல்லுது. எனக்கு அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அந்த மென்பட்டு சேலை எடுக்கணும், அதுக்கு மேட்சிங்கா பிளவுஸ் எடுக்கணும், அதை டிசைனர் பிளவுஸா தைக்கணும், மேக்கப் கிட்டு வச்சிருக்கணும், கரெக்டா ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணணும், எல்லாம் பண்ணி பூவை வச்சு ஒரு ஜிமிக்கிய போட்டு நெக்லஸ் போட்டு கையில ஒரு காப்பு போட்டு இத்தனையும் ரெடி ஆகி நான் போய் இருக்கணும். அந்த ஷோ முடிகிற வரைக்கும் இதே மாதிரி நான் இருக்கணும். இது எனக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் இதை நான் ரெடி பண்ணிக்கிட்டே போகணும், இதை நான் மெயின்டைன் பண்ணணும். ஆனா இஸ்லாத்துக்கு வந்த பிறகு இதை எல்லாத்தையும் சுருட்டி குப்பையில போட்டேன். வேற யாருக்கும் கொடுத்தா அவ ஒரு இப்லிஸ்தனத்தை ஃபாலோ பண்ணுவாளேன்னு சொல்லிட்டு முதல்ல எல்லாத்தையும் சுருட்டி குப்பையில போட்டுட்டு நான் ஒரு ஹதீஸ் படிச்ச பிறகு மிக வைராக்கியமாக அதை ஃபாலோ பண்ணணும்னு நியத்து வச்சிருக்கிறேன். ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு மரத்தடியில சாக்க போத்திக்கிட்டு ஒருத்தர் படுத்து கிடக்கிறார். மத்தியானம் ரசூலுல்லாஹ் அழுதுட்டே சொல்றாங்களா, அது யார் தெரியுமா? இந்த ஊர்லயே மிகப்பெரிய வீட்டுக்கு சொந்தக்காரர், பெரிய பணக்காரர். காலையில ஒரு ட்ரெஸ் போட்டா அதுக்கு மேட்சா ஒரு ஷூ போடுவார், சாயந்தரம் ஒரு ட்ரெஸ் போட்டா அதுக்கு மேட்சா ஒரு ஷூ போடுவாரு. அவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாரு. ஆனா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுனால சொந்த பந்தங்களை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு சாக்க போத்திட்டு அங்க படுத்து கிடக்கிறாரே, அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அழுதுட்டே ரசூலுல்லாஹ் பதிவு பண்றாங்களாம். அந்த சஹாபி பிற்காலத்துல போர்ல மரணம் அடைகிறாங்க, ஷஹீத். கஃன் துணி எடுத்து போத்துறாங்க. இத நிறைய பேர் ஏற்கனவே பல தடவை கேட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. கஃன் துணியை தலைக்கு இழுத்துனா கால் தெரியுது, காலுக்கு இழுத்துனா தலை தெரியுது. பத்தல, கஃன் துணி பத்தல. யாருக்கு? ஊர்லயே பெரிய பணக்காரரா இருந்த ஏகப்பட்ட டிரெஸ்ஸுகளை வச்சிருந்தவருக்கு கஃன் துணி பத்தல. என்ன செய்யறதுன்னு கேட்கும் போது கடைசியா ரசூலுல்லாஹ் முடிவு சொல்றாங்க, தலையை இழுத்து போத்திருங்க, காலை இளதலையெல்லாம் பிச்சு போட்டு காலை மறைங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. சொர்க்கம் உறுதியாக்கப்பட்டவர்களோட பட்டியல் அவங்க எல்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இறைவன் மிகப்பெரியவன். இத படிச்ச பிறகு என்னோட பீரோ, என்னோட செல்ஃப், எல்லா இடத்திலையும் இருந்த என்னோட எல்லா ட்ரெஸ்ஸையும் காலி பண்றேன். 5 செட் ட்ரெஸ் மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் தேவையுடையவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி, குறிப்பா என்னுடைய சாரியை, ஒரே ஒரு சாரியை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் ஜீரோ ஆக்குறேன். இன்னைக்கு என்னோட ஷெல்ஃப், என்னோட பீரோ எல்லாம் காலியா இருக்கு. இன்னமும் ஒரு ஃபில்டர் பண்ண வேண்டி இருக்கு, அதை நான் போய் பண்ணணும்னு நியத்து வச்சுட்டு தான் வந்திருக்கிறேன். அப்பப்ப மக்கள் ஏதாவது அன்பளிப்புன்னு கொடுத்துட்டு இருப்பாங்க, அப்படியே அந்த பக்கம். எப்படி இது நடந்துச்சு? இஸ்லாத்துக்கு முன்னாடி இருக்கும்போது இந்த சபரிமாலாவுக்கு அதெல்லாம் எடுத்து கொடுத்துருன்னா மனசு வந்திருக்குமானா வந்திருக்காது. ஏன்னா ஒவ்வொரு பட்டுச்சேலையினுடைய விலையும் 10,000 12,000. சாஃப்ட் சில்க் மென்பட்டு சேலைகளோட விலை எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, சந்தோஷமா கொடுத்தாச்சு. நான் படிச்சனா, நான் அதுபடி நடந்தனா, அதுக்கப்புறம் நான் சொல்லணும், இல்லைன்னா சொல்லவே கூடாது, விட்டுறணும். அதோட எந்த நகைகளுமே நான் போடுறது இல்லை. பல மேடைகள்ல சொல்லியிருக்கிறேன், எனக்கு அவசியமே படல. ஃபர்தா போட தொடங்கின பிறகு, இந்த ஹிஜாபை பயன்படுத்த தொடங்கின பிறகு தோடு, செயின், வளையல் எதுவுமே தேவைப்படுறது இல்லை. ஏன் தேவைப்படல? எல்லாருமே அதை ஒரு 2 செட்டாவது வச்சிருப்போம், ஓரளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு செட்டாவது சேர்த்து வச்சிருப்போம். ஏழையா இருந்தா கூட 10 பவுன் வச்சிருக்காங்க, 5 பவுன் வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு செட்டு ரெடி பண்ணி வச்சிடறோம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு, பெண்களுக்கு. இல்லைன்னா அது பெரிய கவலையாவும் பெரிய கௌரவ குறைச்சலாவும் இந்த சமூகம் சொல்லுது. என்னால எப்படி அது முடிஞ்சது?
ஃபாத்திமா நாயகம் அவங்க கழுத்துல ஒரு தங்கச்சங்கிலி போட்டிருக்கும் போது இதை நரக நெருப்பின் மாலைன்னு ரசூல்லா குறிப்பிட்டாங்கன்னு ஒரு ஹதீஸ் படிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் ஜக்காத் உள்ளிட்ட சட்டங்கள்லாம் வருது. நீங்க 100 பவுன் 200 பவுன் கூட வச்சுக்கலாம், ஆனா அதுக்குரிய ஜக்காத்தை கொடுத்துட்டா போதுங்கிற சட்டம்லாம் அதுக்கு பிறகுதான் வந்துச்சு. இருக்கட்டும், எனக்கு அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. ஃபாத்திமா நாயகம் அவங்களோட இடத்துக்கு போகணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அதனால இந்த தங்க நகைகள் மிச்சம் இருக்கிறதெல்லாம் ஏழை பிள்ளைகளின் படிப்புக்கு கொடுத்துருவோம். அது பிறகு எனக்கு தங்க நகைகள் அவசியப்படவே இல்லை. சில இடங்களுக்கு போகும்போது என்ன உங்க முகம் முன்னாடி விட கருப்பாயிருச்சு, ஏன் கொப்பளம்லாம் வந்துருச்சு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அதெல்லாம் கேட்கும் போது. இந்த பெண் பிள்ளைகளை பாதுகாக்கணுங்கிற இந்த பயணத்துக்கு, இந்த பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கணுமே அப்படிங்கிற என்னுடைய பிரச்சாரத்துக்கு, இனி ஒரு பெண்ணை நரக நெருப்புல விட்டுறக்கூடாது அப்படிங்கிற இந்த அலைச்சலுக்கு கிடைச்ச கூலி, கிடைச்ச நற்கூலி. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அதை கேட்டிருந்தோம், ஐயோ நம்ம என்ன நிறம் குறைஞ்சிட்டோமா, முகமெல்லாம் பொரியா வந்துருச்சா, கொப்பளம் வந்துருச்சா, நம்மளை கருப்பின்னு விமர்சனம் செய்யறாங்களான்னு கவலையா இருந்திருக்கும். இப்ப நான் அதை பெரிய கிரெடிட்டா நினைக்கிறேன். ஏன்? நான் ஹதீஸ் படிச்சேனா, அதை பிராக்டிஸ் பண்ண நினைச்சேனா, அது பிறகு பிள்ளைங்கள்ட்ட ஏத்தி வைக்கிறேனா, பல மாற்றங்களை பல இடங்கள் அதை ஏற்படுத்துறதாக சொல்றாங்களா, அதை விட பெரிய மகிழ்ச்சி எதுவுமே இல்லை. இந்த கூட்டத்துல ஒரே ஒரு பெண், ரமலான் வருது, என்னுடைய நகைகளில் சரி பாதியை என்னை சுத்தி இருக்க ஏழைகள் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் தானமா தர்றேன், அவங்க படிப்புக்கோ அவங்க மருத்துவ செலவுக்கோ அவங்களுடைய கடன் தீர்றதுக்கோ என் நகைகளில் சரி பாதியை நான் தானமா தர்றேன், யாராவது ஒரு பெண் கொடுத்தா கூட இன்றைக்கு நான் உயிரோடு இருந்ததுக்கான பெரிய மகிழ்ச்சியா கருதுவேன். இப்ப ரமலான் வந்துட்டு இருக்கு. ரமலானுக்கு மட்டும்னு நான் சொல்லல, நரக நெருப்புல பெண்களின் எண்ணிக்கையை அதிகமாக பார்த்ததாக நபிகளார் சொல்லியிருக்கிறாங்க. மிகப்பெரிய எச்சரிக்கை நமக்கு உண்டு. இங்க இருக்க எல்லாரும் இன்னும் 100 வருஷம் வாழ்வோம்னு யாராவது நம்புறீங்களா? இன்னும் 100 வருஷம் நான் கண்டிப்பா வாழ்வேன், இந்த உலகத்துல எனக்கு ஒரு இடம் உண்டுன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒருத்தர் கூட இருக்க வாய்ப்பில்லைன்னு என்னால அனுமானிக்க முடியும். ஒவ்வொன்னா வந்துகிட்டு இருக்கு. கொரோனாங்கிறான், வேற ஏதோ வைரஸ்ங்கிறான், என்னென்னமோ சொல்றாங்க, ஒண்ணுன்னா வந்துகிட்டே இருக்கு. சமீபத்தில் ஒரு ஊருக்கு போயிருக்கும் போது 26 வயசுல ஒரு பெண்மணி, ஒரு இஸ்லாமிய பெண்மணி இறந்து போயிட்டாங்க. எழுத்த வீடுன்னு செய்தி வருது. எனக்கு தெரியாது யாரு என்னன்னு. என்ன நல்லதா இருந்தாங்க, 5 நாளைக்கு முன்னாடி காய்ச்சல், காலையில இறந்துட்டாங்க, இப்ப கொண்டு வந்துருவாங்க பாடியை அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு 3 வயசுல ஒரு குழந்தை, பெண் பிள்ளை. வீட்டுக்காரர் வெளிநாட்டுல இருந்து வந்துட்டு இருக்கிறாரு. அவங்க அப்பா உம்ரா போயிருக்காரு, உம்ரால இருந்து வந்துட்டு இருக்கிறாரு. நான் முதல் முறையாக இஸ்லாமிய சமூகத்துல ஜனாசாவை வந்து எப்படி பாதுகாக்கிறாங்க, எப்படி அடக்கம் பண்றாங்கன்னு முதல் முறையாக பாக்குறேன். ரொம்ப கவலையா இருந்துச்சு. ஒரு 3 வயசு குழந்தை என்னை கூட்டு போனாங்க. அங்க உள்ள போய் பார்த்தா ஒரு டேபிள் அழகா வந்து படுக்க வச்சிருக்காங்க. முகம் பிரகாசமா இருக்கு, நல்ல சுருமா போட்டிருக்காங்க. அந்த அறை முழுக்க அத்தர் வாசனை. சுத்தி யாரும் கூட்டமா நிக்கல, கூட்டமா யாரும் உட்காரல, யாரும் யாரு கூடயும் பேசல. அந்த இடம் அவ்வளோ அமைதியா இருக்கு. கசகசன்னு பேசினா கூட அந்த ஜனாசாக்கு வலிக்க வாய்ப்பு இருக்கு. வேண்டாம், யாரு கூடயும் பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எனக்கு புதுசா இருக்கு செய்தி. மொத்தத்துல அமைதியா இருக்காங்க. ஒப்பாரி இல்ல, கொட்டுச்சித்தம் இல்ல, பூவை பிச்சு வாரி எரிக்கல, எந்த விதமான சத்தமும் இல்ல. அந்த 3 வயசு குழந்தைக்கு என்னன்னே தெரியல. அம்மா எந்திரிச்சு இட்லி ஊட்டுவாள் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பா. அவங்கள பெத்தவ மட்டும்தான் ரொம்ப கலக்கமா பக்கத்து ரூம்ல பெட்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த சமயத்துல நான் போகும்போது பாக்குறேன், அந்த முகத்தை வந்து மூடி இருக்கிறாங்க. அந்த முகத்தை திறந்து வருகிற பெண்கள் உச்சி மோந்துக்கிறாங்க. மனசுக்குள்ள கண்ணீரோடு துவா கேட்கிறாங்க. சின்ன வயசு மரணம், இறைவன் பாதுகாக்கட்டும். அப்பதான் பாக்குறேன், இவ்வளவுதான் வாழ்க்கை இல்ல. இந்த இடத்துல நான் போய் கிடக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய கபர் வெளிச்சமாகிறதுக்கான வேலையை நான் செய்யணுமே. ஒவ்வொரு பெண்மணியினுடைய கபரும் வெளிச்சமாக்கப்படுவதற்கான வேலையை செய்யணுமே.
முதல் முறையாக பார்க்கிறேன். ஜனாசாவை கூட எவ்வளவு கண்ணியமாக குளிப்பாட்டி, எத்தனை தூய்மைப்படுத்தி, எப்படி அடக்கணுங்கிற ஒரு கண்ணியத்தை முதல் முறையாக நான் பார்த்தேன். வியந்து போனேன். எப்பேற்பட்ட இடத்துல அல்லாஹ் கொண்டு வந்து நம்மள லேட்டானாலும் தாமதம்னாலும் எவ்வளோ பெரிய இடத்துல நம்மளை கொண்டு வந்து சேர்த்துட்டான்ல அப்படின்னு அவ்வளோ கண்ணீரோடு அவளுக்கான துவாக்களை கேட்டுக்கொண்டு அல்லாஹ்க்கு நன்றியும் செலுத்துறேன். 100 வயசு வரைக்கும் நம்ம எல்லாம் இன்னொரு 100 வருஷம் இருப்போங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அவ 26 வயசுல கிளம்பிட்டா. நம்மளுக்கு என்னைக்குன்னு நமக்கு தெரியாது. இதில் நகைகளையும் பட்டு புடவைகளையும் ஸ்டேட்டஸ்களையும் வச்சுக்கொண்டு நம்ம என்ன செய்வோம்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் உங்க எல்லாருக்கும் உரிமையோடு சொல்றேன், ரமலான் வருகிறது. என்னுடைய கபரின் வெளிச்சத்துக்காகவும் மறுமையில் சிறந்த நற்கூலிக்காகவும் சுவன பாக்கியத்துக்காகவும் என்னுடைய நகைகளில் பாதி நகைகளை நான் தானம் செய்கிறேன்னு யோசிக்காம அல்லாஹ்வுக்காக தானம் செய்யுங்க. இங்க இருக்க அத்தனை பெண்மணிகள். நீங்க வெளியே இன்ஷா அல்லாஹ் சொல்லணும்லாம் நான் சொல்லல, மனசுக்குள்ள நியத்து வைங்க. மனசுக்குள்ள நியத்து வைங்க. நான் இத படிச்சு பிராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் அல்லாஹ் எனக்கு கொடுத்த கிஃப்ட் எல்லாம் இருக்குல்ல, வார்த்தைகளால சொல்லவே முடியாது. நான் பட்டிமன்றத்தில் பேசும்போது கோயம்புத்தூர்ல ஒரு பிள்ளையினுடைய மரணத்தை பற்றி சொன்னாங்க. 6ஆம் கிளாஸ்ல இருந்து அவ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எல்லாத்துலயும். பக்கத்துல இருக்க ஒரு பெரிய பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்துறாங்க. அந்த பிரைவேட் ஸ்கூல் அந்த குழந்தைக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குது. ஸ்காலர்ஷிப் கொடுத்து அந்த குழந்தைய படிக்க வைக்குது. அவ எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டே வர்றா. 11ஆம் கிளாஸ் வரும்போது ஆண் ஆசிரியர்கள் பாடம் எடுக்கிறாங்க. இங்கதான் இஸ்லாம் மிகப்பெரிய விஷயத்தை நமக்கு கற்பிச்சு கொடுத்திருக்கு. பெண் பிள்ளைகளுக்கு பெண் ஆசிரியர்கள், ஆண் பிள்ளைகளுக்கு ஆண் ஆசிரியர்கள். ஆனா அங்க அந்த ஸ்கூல்ல அந்த ஆண் ஆசிரியர் ரொம்ப அழகா வந்து அந்த பிள்ளைக்கு பாடம் சொல்லி தரார். அந்த பிள்ளைகள் தங்களை மீறி அந்த ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன்ல இணைப்புக்கு போறாங்க. அதை அந்த ஆண் ஆசிரியர் பயன்படுத்துறாரு. அவள் வாழ்க்கை சிதைக்கப்படுகிறது. கடைசியில போராடி பார்த்துட்டு அவ ஒரு நாள் செத்து போனா. இதற்கான போராட்டத்தை நான் கோயம்புத்தூர்ல முன்னெடுக்கிறேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு 10 பெண் போலீஸ் சேர்ந்து என்னோட கையை பிடிச்சி இழுத்துக்கிறாங்க. இந்த பக்கம் 5 பேர், அந்த பக்கம் 5 பேர்னு என் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அங்க இருந்து தூக்கி கொண்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வைக்கணும்ட்டு. வரமாட்டேன், இது செய்தி ஆகணும். இனி ஒரு பிள்ளை இப்படி சாகக்கூடாது. இதற்கான பள்ளிக்கூட சீர்திருத்த சட்டங்கள் கொண்டு வரணும். கேட்க வேண்டிய இடத்துக்கு இது கேட்கணும். அது வரைக்கும் நான் வரமாட்டேன். அப்போ நான் அந்த சுடுகிற தார் சாலையில என்னோட கைகளை வச்சு தட்டி நான் அழுகிறேன். யா அல்லாஹ், இவ்வளவு மோசமான கொடுமையான நாட்டுல நாங்கெல்லாம் வாழ வேண்டி இருக்கே. ஒரு செய்தியை கூட சொல்ல விடாம இப்படி பிடிச்சு இழுக்கிறாங்களே. காப்பாற்ற வேண்டியவங்களே கடமை மீறாங்களே. எங்கள் பெண் பிள்ளைகளை அல்லாஹ் எப்படி நாங்கள் பாதுகாப்பதுன்னு இந்த கைய வச்சு கீழே அந்த தார் சாலையில அடிச்சு நான் அழுகிறேன். அவ யாருன்னு எனக்கு தெரியாது. அவளோட முகத்தை நான் பார்த்ததில்லை. இப்ப இந்த செய்தியை நான் என்ன மாதிரி சூழல்ல பேசுறேங்கிறத பாருங்க. இங்க பிள்ளைங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, அங்க குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்காங்க, இங்க பாதி பேர் எந்திரிச்சு போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, இங்க கீழே ஒரு பெரிய டிஸ்கஷன் நடக்குது, நடுவுல பிள்ளைங்களுடைய பரபரப்புகள். இதுக்கு நடுவுல தனியாக ஒரு பெண்மணி கோயம்புத்தூர்ல யார் வீட்லயோ ஒரு பிள்ளை செத்து போன செய்தியை கேட்டு யார்கிட்ட சொல்லி அழுகிறதுன்னு தெரியாம நடு ரோட்டுல தனியாக உண்ணாவிரத போராட்டம்னு உட்கார்ந்து இந்த கைகளை சுடு தார்ச்சாலையில அடிச்சு யா அல்லாஹ் நான் என்ன செய்வேன்னு கதறி எழுத சம்பவத்தை இப்படியான சிச்சுவேஷன்ல தான் சொல்ல வேண்டி இருக்கு. கிளம்பி போறவங்களுக்கு இதை விட ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. அந்த வழியே நீங்க போகலாம். என்னுடைய சமூகம் இப்படிதான் இருக்கு. சேலம் வழியே தான் வந்தேன் நானு. தலவாய்ப்பட்டி ஆத்தூர் பக்கத்தில் இருக்க கிராமத்துல ஒரு பிள்ளையினுடைய தலை தனியாக துண்டிக்கப்பட்டு 13 வயசு பிள்ளை கொலை செய்யப்பட்டா. பாலியல் வன்கொடுமை. ஏத்த வீட்டுக்காரன் வெளியில போய் அவங்க அம்மாட்ட சொல்லிட்டா. ஒரே மிதி, கழுத்தை வெட்டினா, தலைய கொண்டு போய் ரோட்ல போட்டுட்டு உடம்ப வீட்டுல விட்டுட்டு போயிட்டான். தனியாக அந்த பிள்ளையினுடைய படத்தை எடுத்துக்கொண்டு
சென்னையில வள்ளுவர் கோட்டத்துல போய் உட்காந்து தனியா போர்டு வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். இதுக்கு என்ன நியாயம்? சென்னையில இருக்கவங்களுக்கு யாருக்குமே இந்த செய்தி தெரியாது. அந்த பிள்ளை பேரு ராஜலட்சுமி. ராஜலட்சுமிக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நான் சொல்றது 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. போயிட்டு தனியா போர்டை வச்சுட்டு உட்காந்துட்டேன். இதை இப்ப எப்படி இந்த செய்திகளை எல்லாம் காதுல கேட்டுக்கொண்டு முக்கியமான வேலைகள் இருக்குன்னு கிளம்பி போகிற சில பெண்மணிகள் இருக்கிறாங்களோ, அதே மாதிரி அந்த தெருவுல, அந்த வீதியில, வள்ளுவர் கோட்டம் சென்னையில பெரிய ஏரியா, அத்தனை பெண்களும் வேடிக்கை பார்த்துட்டு அவங்க பைய தோல்ல போட்டுக்கிட்டு போகவும் வரவும் அப்படித்தான் இருந்தாங்க. எந்த ஒரே ஒரு பெண்மணி கூட வந்து, யாரு இந்த பொண்ணு, என்ன தலை தனியா கிடக்கு, என்ன நடந்துச்சு, எந்த ஊரு, ஒரு பெண் கேட்கல. சென்னை தலைநகரத்துல நடந்தது. நான் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் பல போராட்ட களங்களை அதற்காக முன்னெடுத்து, பல போராட்ட களங்கள் மத்தவங்க நடத்தினதுல கலந்துக்கிட்டு, அவங்களுக்கு தேவையான உதவிகளை 6 மாசத்துக்கு ஒரு தடவை பார்த்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுத்து, என்னுடைய நிகழ்வுகளுக்கு குடும்பத்தோட அவங்கள அழைச்சு அவங்களுக்கு தேவையான பொருளாதார வசதியை செஞ்சு கொடுத்து, அந்த ராஜலட்சுமியோட அக்கா நிறைமாத கர்ப்பிணியா இருந்து இந்த கவலையிலே செத்து போயிட்டா பிரசவத்துல. அந்த பிறந்த கை குழந்தைய வச்சுட்டு அவங்க அம்மா, அவ கிழவியாவே ஆயிட்டா 50 வயசுல. ஏன்னா வறுமை, தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவள். பிறகு போராடி இந்த விஷயம், அதுக்கப்புறம் தான் என்னோட இன்டர்வியூ வெளியே வந்து நிறைய போராட்ட களங்கள் கட்டமைக்கப்பட்டு அது கேஸ் போட்டு இந்த ஆண்டு தீர்ப்பு வந்திருக்கு. சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு மரண தண்டனை அப்படின்னு இந்த ஆண்டு தீர்ப்பு வந்திருக்கு. இதுக்கு 5 வருஷம் ஆச்சு. ஆனா அன்னைக்கு நான் போய் வள்ளுவர் கோட்டத்துல தனியா இந்த படத்தை வைத்துக் கொண்டிருக்கும் போது, இறைவன் இந்த செய்தியவே இப்படித்தான் வெளியே கொண்டு போவான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு பெண்ணை கருவியாக்கினான். இங்க இருக்க அத்தனை பெண்மணிகளுக்கும் இதுல பங்கு இருக்கு. இங்க இருக்க அத்தனை பேருக்கும் இதுல கடமை இருக்கு. ஏன்னா மறுமையில் அல்லாஹ் கண்டிப்பா கேட்பான், உன்னை போல ஒரு பெண் பிள்ளையாக படைத்து இந்த பூமியில நான் விட்டனே, இத்தனை கொடுமைகள் நடந்துச்சே, நீ என்ன செஞ்ச அதுக்கு எதிராக அல்லாஹ் கண்டிப்பா கேட்பான். அன்னைக்கு நம்ம பதில் சொல்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயமாவது வச்சிருக்கணும். அல்லாஹ், இந்த செய்தியை கேள்விப்பட்ட அன்னைக்கு நான் தொழுது அழுது உன்கிட்ட துவா கேட்டனே அப்படிங்கிற ஆன்சரையாவது வச்சிருக்கணும். இந்த செய்தியை பேசி கொண்டிருக்கும் போது நான் பைய எடுத்து மாட்டிக்கிட்டு என் வீட்டு வேலைக்கு அவசரமா கிளம்புனேன்னு ஆன்சர் வச்சிருந்தா இறைவன் பாதுகாக்கட்டும். நம்ம எல்லாருக்குமே நிறைய வேலை இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்கு. வீட்டுல நம்ம சொந்தக்காரங்களுக்கு மத்தியில இப்ப போய் நமக்கு வேலை இருக்குது. இங்க இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தாண்டி நம்மளால உட்கார்ந்து இருக்க முடியாது. நமக்கு வேலை இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த மாதிரி வேலை இல்லையா? மக்கால இருந்து அடிச்சு துரத்தப்பட்டாங்களே, கல்லால் அடிச்சு. அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரியான எந்த வேலையும் அவங்களுக்கு இல்லையா? நபிகளார் சொல்லிட்டாங்கன்றதுக்காகவே மக்கால எல்லாத்தையும் விட்டுட்டு, சொந்த பந்தத்தை விட்டுட்டு, வீட்டை விட்டுட்டு, பிள்ளைகளை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க பின்னாடி ஒரு கூட்டம் போனாங்களாமே, அவங்களுக்கு இந்த மாதிரி எந்த வேலையும் இல்லையா? மதீனாவுக்கு போகும்போது எவ்வளவோ தியாகங்களை அங்க இருக்க மக்கள் செஞ்சு கொடுத்தாங்களாங்கமே. அப்படி தியாகம் செய்தவர்களுக்கு அவங்களுக்கு நமக்கு இருந்த கமிட்மெண்ட்லாம் இருந்திருக்காதா? ரசூலுல்லாஹ் இன்னும் கொஞ்ச நேரத்துல இறக்க போறாங்க, மரணிக்க போறாங்களே, இவ்வளவு கஷ்டப்படுறாங்களேன்னு மகள், அன்பு மகள் ஃபாத்திமா நாயகம் அவங்க உட்கார்ந்து அழுகுறாங்க. ரசூலுல்லாஹ் ஏதோ சொன்னோடனே சிரிச்சாங்க. என்னன்னு கேட்டப்போ, இங்க இருந்து இந்த பூமியில இருந்து வேகமா ஆளா என்னை வந்து பார்க்க போறது நீதான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம். ஃபாத்திமா நாயகம் சிரிச்சாங்களாம். அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு அடுத்து நீ தான் உடனே சாக போறேன்னு அர்த்தம் அதானே? சிரிச்சாங்களாம். அப்ப அவங்களுக்கு என்ன வயசு? ஃபாத்திமா நாயகம் அவங்க 28 வயசுக்குள்ள இறந்துட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்ச செய்தி. ஹசன் ஹுசைன் 2 குட்டி பிள்ளைங்க, சொப்பு ஜாமான வச்சு விளையாடக்கூடிய வயசு தானே. அவங்க கணவர், குழந்தைங்க, அதை பத்திலாம் அவங்க யோசிக்கவே இல்லை. அவ்வளவு ஹாப்பி ஆயிட்டாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் போறேன், அதனாலதான் அவங்க சொர்க்கத்தின் தலைவி.
இந்த உலகத்தை பற்றியோ, இம்மையை பற்றியோ, இங்க இருக்க அலங்காரங்களை பற்றியோ, இங்க இருக்க மாயைகளை பற்றியோ அவங்க நடந்து போனாலே ஒரு வயசான பாட்டி போறாங்களாமேன்னு கேட்பாங்களாம் 28 வயசுக்குள்ள. அப்ப எவ்வளவு ஃபாலோ பண்ணிருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்தையும். சொர்க்கத்தின் தலைவி 99 வகையான சொர்க்கம் இருக்கான். அதுல உயர்ந்த இடத்துல ரசூல்லா இருப்பாங்க. எந்த அளவுக்கு நாம் தியாகம் செய்து, எந்த அளவிற்கு பிறருக்காக வாழ்ந்து, எந்த அளவுக்கு படிச்சதை பிராக்டிஸ் பண்ணி அதை வாழ்க்கையா வாழ்ந்து, எந்த அளவுக்கு இந்த இம்மையில இருந்து தள்ளி நிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ரசூலுல்லாஹ்க்கு நெருக்கமா இருக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல அல்லாஹ் நம்மளை மன்னிச்சு ஏதாவது ஒரு சுவனத்துல கூட போடலாம். ஆனா நம்ம நபிகளாரோட இருக்க வேண்டாமா? நமக்கு அந்த ஆசை இல்லையா? எந்த அளவுக்கு குர்ஆனை படிக்கிறோம், எந்த அளவுக்கு ஹதீஸ படிக்கிறோம், எத்தனை பட்டங்கள் வாங்கியிருக்கோம், எத்தனை மதிப்பெண்கள் வாங்கியிருக்கோம், அதெல்லாம் தாண்டி என்ன பிராக்டிஸ் பண்ணணும். நான் குர்ஆனை படிக்க தொடங்கிய காலகட்டம் ஒரு ஆண்டுக்கு முன்பாக. அப்பதான் முத குர்ஆனை படிக்கிறேன். நரகத்துல ஒருத்தனை தூக்கி போடுறதுக்கு முன்னாடி அல்லாஹ் கேட்கிறான், ஏழைகளுக்கு உணவு கொடுத்தாயா, உணவு கொடுக்க சொல்லி தூண்டினாயா, செய்யல, அதனாலதான் உனக்கு நரகம். இத படிச்ச பிறகு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் என்னுடைய வீட்டுல 60 பேருக்கு ஏழைகளுக்கு உணவு சமைச்சு கொடுக்கணும்னு நியத்து வைக்கிறேன். உணவு சமைச்சேன். அதை என்னுடைய ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப் எல்லாத்துலயும் போஸ்ட் பண்ணேன். இன்னைக்கு உலகம் முழுவதுலையும் 35 இடத்துல பசியாற்றோம் திட்டமாக இது மாறி இருக்கு. 35 ஊர்ல முக்மினான முஸ்லிம் பெண்மணிகள் இதனுடைய இயக்குநர்களா இருக்கிறாங்க. உளுந்தூர்பேட்டை பக்கத்துல மங்களம்பேட்டையில இருந்து ஒரு கோஆர்டினேட்டர் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க இங்க கூட்டத்துக்கு. 45 பேருக்கு ஒவ்வொரு வாரமும் கொடுக்க ஆரம்பிச்சு 100, 105, 110 எண்ணிக்கை அதிகரிச்சுதான் போய்கிட்டு இருக்கே தவிர குறையல. அவங்க தெருவுலயே மனநலம் பாதிக்கப்பட்டு ஏழையாக ஒரு பெண்மணி இருந்திருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு ஒவ்வொரு ஜும்மாவுக்கும் சாப்பாடு, அருமையான பிரியாணியோ நெய்ச்சோரோ அவங்க வீட்டுக்கு போயிருக்கு. வெளியில போய் பிச்சைக்காரங்களுக்கு கொடுக்கறது இல்ல. நமக்கு தெரிந்த ஏழைகள் நம் தெருவிலேயே இருப்பார்கள், பக்கத்து தெருவில் இருப்பார்கள். சத்தமில்லாம வார வாரம் அவங்களுக்கு 5 பேருக்கு சாப்பாடு வீட்டுக்கே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கிறது. அவ்வளவுதான். உங்களால நம்ப முடியுதா? வாரம் 50 ரூபாய் திட்டம் அப்படின்னு இந்த ஸ்கீமை தொடங்கணும். எங்கெங்கயோ இருந்து எல்லாரும் கனெக்ட் ஆனாங்க. இன்னைக்கு 35 ஊர்கள் 35,000 ரூபாய் ஒவ்வொரு வாரத்துக்கும் பிரிச்சு கொடுக்கப்படுது. ஒரு மாசத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஏழைகளுக்கு உணவு கொடுக்கப்படுது. அத்தனை பேரும் இதை இயக்குபவர்கள், வேலை செய்பவர்கள், இதற்காக உழைப்பவர்கள், சமைப்பவர்கள், உணவை கொண்டு போய் கொடுப்பவர்கள்னு அத்தனை பேரும் முக்மினான முஸ்லிம் பெண்மணிகள். இறைவன் மிகப்பெரியவன். குர்ஆனோட 2 வாக்கியத்தை நடைமுறைப்படுத்தணும், இது எப்படியாவது நம்ம பிராக்டிஸ் பண்ணணும்னு வச்ச நியத்து அல்லாஹ் எங்க கொண்டு போய் விட்டுருக்கான் பாத்தீங்களா? நம்ம ஏதோ படிச்சோம், ஓதுனோம், சொன்னாங்க, காதுல விழுந்துச்சு, சரிதான் எல்லாம். நானு எனக்குன்னு வரும்போது கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னா மறுமையில கோட்டை விட்டுருவோம். மறுமையின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் அந்த இறையச்சம்னு சொல்ற அல்லாஹ் பாத்துக்கிட்டே இருக்கானே, ஒவ்வொரு நொடியும் 2 மலக்குகளை வச்சு எல்லாத்தையும் ரெக்கார்ட் நோட்ல எழுதிக்கிட்டு இருக்கானாமே அப்படிங்கிற விஷயம் உண்மையாவே இருந்துச்சு அப்படின்னா விழுப்புரத்துல எல்லாம் வரதட்சணை இருக்கவே கூடாது. பொண்ணை கட்டி கொடுக்கும் போது 1 குண்டுமணி தங்கம் போடக்கூடாது. நான் ஒவ்வொரு முறை விழுப்புரம் வரும்போது இதை ரொம்ப வலிமையா பதிவு செய்யறேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஃபாத்திமா சபரிமாலாவாக்கி நான் என்னுடைய சொந்த அறிவுக்கு உட்பட்டு நான் அறிவிப்பு செய்கிறேன். 10 பவுன் 15 பவுன் போட்டு ஒரு பொண்ணுக்கு கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து கடனை உடனே வாங்கி நகை போட்டு கல்யாணம் பண்ணுனா அந்த கல்யாணம் செல்லாது, அது ஹராம். கல்யாணமே செல்லாது. அப்புறம் விபச்சாரம் வேணாம். என்ன கேட்டா அதான் சொல்லுவேன். உன் தாய் தகப்பன் கஷ்டப்படுறாங்க, கடன் வாங்குறாங்க, வட்டிக்கு ஆளாகிறாங்க, அந்த நகையை கொண்டு போய் மாப்பிள்ளைக்கு போடணுமா? பொண்ணுக்கு இத்தனை போகணும், மாப்பிள்ளைக்கு இத்தனை போகணும், அதை வாங்கிட்டு அவன் கொண்டு போவானா? இது என்னது? இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? மகர் தொகை. ஒரு பெண் என்ன கேட்கிறாளோ அந்த நகையோ பணத்தையோ கொடுத்துதான் ஆண் கட்டணுமே தவிர பெண் கிட்ட இருந்து எதையும் வாங்க கூடாதுங்கிறது சட்டமாக இருக்கா இல்லையா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இருக்கா இல்லையா? இருக்கு. ஏன் நபிகளாருக்கு தெரியாதா? இருக்கப்பட்டவங்க எல்லாம் போட்டு செய்யுங்கப்பா, இல்லாதப்பட்டவங்க எல்லாம் மகரை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லலையே. எல்லா முஸ்லிம்களுக்கும் இதுதான் சட்டம். ஏன்? இருக்கப்பட்டவன் செஞ்சாம்னா அது இல்லாதப்பட்டவன் தலையில ஒரு நாள் ஏறி உட்காரும் ரசூலுல்லாஹ்க்கு தெரியும்.
எங்க மனசாட்சியோடு சொல்லுவோம். நம்ம கல்யாணத்துல எல்லாம் மகர் வாங்கி மட்டும்தான் கல்யாணம் நடந்துச்சா? நம்ம அம்மா வீட்டுல இருந்து நமக்கு நகை போடலையா? பிறந்ததுல இருந்தே முஸ்லீமா இருக்கிற பெண்மணிகள் சொல்லுங்க. என்ன போல இப்பதான் நான் வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போகலாம். பிறந்ததுல இருந்தே முஸ்லீம் தான். என் கல்யாணத்துக்கு நகை போடப்படவில்லை. எத்தனை பேர்? நான் மகர் கேட்டேன், 10 பவுன் கேட்டேன், அவர் 15 பவுன் போட்டாரு. நான் மகர் 10 லட்சம் கேட்டேன், அவர் 10 லட்சம் கொடுத்தாரு. அப்படிதான் எங்க கல்யாணம் நடந்துச்சு. பெண் வீட்டிலிருந்து மகர் போட பெண் வீட்டிலிருந்து நகை போடல, பெண் வீட்டுல இருந்து சீர் செய்யல, வலிமா விருந்துங்கிற பேர்ல 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி பிரியாணி போடல, மட்டன் பிரியாணி. எத்தனை பேரால சொல்ல முடியும்? மகர் அப்படிங்கிற சட்டம் உடைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா அன்னைக்கு ரசூல்லா கல்லடி வாங்கி சொல்லடி வாங்கி ரத்தம் சிந்தி உருவாக்கி இந்த ஷரியத்துங்கிறத உடைச்சிருக்கோம். அப்படின்னா இது ஏதோ பெரிய தப்பு மாதிரி தெரியுதா இல்லையா? தப்பு மாதிரி இல்ல, தப்பு தான். நியத்து வைங்க. இனி வருகிற சமூகம் மகர் தொகையை மட்டுமே பின்பற்றி கல்யாணத்தை செய்யணும். ஒரு குண்டுமணி தங்கத்தை பொண்ணுக்குன்னு சேர்க்கவே கூடாது. நகைக்கடைக்காரங்க கடையை மூடிட்டு போகணும். ஒரு ஊர்ல இப்படிதான் பேசிட்டு இருக்கேன், இதை விட கோவமா பேசிட்டு இருக்கிறேன். பார்த்தா மேடையில 10 பேர் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை தொப்பி போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. கடையநல்லூர், தென்காசி பக்கத்துல. நான் சொல்றேன், நீங்க எல்லாம் வீட்டுக்கு போய் உங்க வீட்டுக்காரரை கூப்பிட்டு உட்கார வச்சு தெளிவா சொல்லிருங்க, தெரியாம நகை வாங்கிட்டோம், எங்க அம்மா அப்பாவுக்கு போன் போட்டு தர்றேன், கடனா வாங்கிட்டேன், நீங்க போட்ட நகையை நான் திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிருங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கிறேன். எல்லாம் ஒரே சிரிப்பா சிரிக்கிறாங்க பெண்கள்லாம். அதுல ஒரு பெண் சொன்னாங்க, நீயும் கூட சேர்ந்து போயிருன்னு சொல்லிடுவாருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி பேசிட்டு இருக்கோம், எல்லாம் சிரிக்கிறாங்க. மேடையில ஒருத்தருமே சிரிக்கலையா? நான் திரும்பி யாரையும் பார்க்கல. அடுத்த நாள் போன் போட்டு அந்த ஒருங்கிணைப்பாளர் சொல்றாரு, மேடம் நீங்க பேசினப்ப எல்லாரும் சிரிச்சாங்களே, மேடையில இருந்த ஆட்கள் மட்டும் சிரிக்கவே இல்லை, கவனிச்சிங்களா அப்படின்னு. நான் பார்க்கலையப்பா அப்படின்றேன். என்ன காரணம்னா மேடையில இந்த 10 பேரும் நகைக்கடைக்காரங்களாம். கழுவி கழுவி ஊத்தி அதுல வந்து கடையநல்லூர்ல சிங்கப்பூர் ரோடுனே ஒண்ணு இருக்கு, ஃபுல்லா நகைக்கடை. குட்டி சிங்கப்பூர்னு ஒரு பேரா அந்த ஊருக்கு. வேற பண்றது இப்ளீஸ் தானோ, இதுல டிசைனா பேர் வேற வச்சுக்கிறது. நான் வந்து அதுக்காக நகையெல்லாம் வந்து முழுசுமே தப்புன்னுலாம் சொல்லல. அது மேல இருக்க மோகம், அது மேல இருக்க பேராசை. இவ்வளவு நகை வச்சிருந்தாதான் ஸ்டேட்டஸ். கல்யாணத்துக்கு நகை போடுறத உடைக்கணும். எத்தனை பெண்கள் வரதட்சணையால செத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ஆயிஷாங்கிற பெண் பிள்ளை வரதட்சணையால செத்து போயிருக்காங்க, டேம்ல இருந்து விழுந்து. இன்டர்நெட்ல எடுத்து பாருங்க, மீடியால இருக்கு எல்லாம். ஆயிஷாங்கிற பெண் பிள்ளை வரதட்சணையால செத்து போயிருக்காங்களாம். பேரு ஆயிஷாமா. நமக்கெல்லாம் கேள்வி கணக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? யார் வீட்டுல எல்லாம் நகை வாங்கி கட்டியிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இது சம்பந்தமா கேள்வி கணக்கு வரும். ஆயிஷா என்ற பெண் பிள்ளை இறந்ததுக்கும் நகை போட்டு கல்யாணம் கட்டினவங்களுக்கும் கேள்வி கணக்கு வரத்தான் போகுது. பாருங்க, மறுமையில நம்ம சந்திக்க தான் போறோம். முன்னெச்சரிக்கையா உங்க கணவர்கிட்ட சொல்லி உங்க அப்பா அம்மாக்கு நகையை திருப்பி கொடுக்கிற வழியை பாருங்க. இல்லையா நியத்து வச்சு அதை கொண்டு தான தர்மம் செய்யுங்க. என்ன புரியல? வர்ற மருமகளுக்கு நான் என்ன கேக்குறேன், வர்ற மருமகளுக்கு கொடுக்கிறது அப்படிங்கிறது பெரிய மகிழ்ச்சி தான். மருமகளுக்கும் ஏன் நகை போடுற கலாச்சாரத்தை சொல்லி தர்றீங்க? மருமகளுக்கும் ஏன் நகை போடுற கலாச்சாரத்தை சொல்லி தர்றீங்க? யாரோ ஒரு பெண்ணுக்கு படிக்கவோ மருத்துவ வசதிக்கோ கல்வி நிறுவனங்களுக்கோ கொடுங்க. ஏன் நகை போட்டா தான் அழகுன்னு யார் சொல்லி கொடுத்தா? ஒரு செட்டு வச்சுக்கோங்க, ஒரு தோடு, ஒரு செயின், 2 மோதிரம், 2 வளையல் வச்சுக்கிறீங்க, 10 பவுன் தாராளமா வச்சுக்கிறீங்க, மிச்சத்தெல்லாம் கொடுத்துருங்க. போதும்ல, கண்ணுக்கழகா உங்களுக்கு ஒரு செட்டு இருக்குல்ல, போதும். மறுமையில் அதற்கான பெரிய கூலியை வாங்கிப்போம். இப்ப மகர் தொகையை உடைச்சதுக்கு இப்ப இந்த மன்றத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுப்போம். ஒவ்வொரு பெண்ணும் இதுக்கான பிரச்சாரத்தை முன்னெடுங்க. உங்க வீட்டு கல்யாணம் இனிமே ஏதாவது நடந்துச்சுன்னா அது மகர் படி தான் நடக்கணும். மகர் இல்லாத கல்யாணத்துக்கு நாங்க வரமாட்டோம்னு நீங்களே சொல்லுங்க. ஏன்னா ஆண்கள்ட்ட எல்லாம் கேட்டா ஆண்கள் என்ன சொல்றாங்கன்னா, பொம்பளைங்க தான் கேட்கிறாங்க, பொம்பளைங்க தான் வாங்கிக்கிறாங்க, பொம்பளைங்க தான் ஆசைப்படுறாங்க, அம்மா கொடுக்கலனாலும் மக கேட்டு வாங்கிட்டு போறா, இப்படி எல்லாம் பேசிக்கிறாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுவோம். இனி எங்க வீட்டு கல்யாணங்கள் மகர் அதன்படி மட்டும்தான் நடக்கும். நகை போட்டு நாங்க வந்து இனி பொண்ணுக்கு கல்யாணம் பண்றது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணுவோம். என்ன சொல்றீங்க?
சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். சத்தமா சொல்லுங்களேன். இன்ஷா அல்லாஹ். ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னா, நடக்கிற சமூக கொடுமைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்ல, அதுல நம்ம சிக்கிடக்கூடாது. நாளைக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல மறுமையில நம்ம நிற்கும் போதுதான் நமக்கு தெரியும். இன்னைக்கு இந்த ஓடுற ஓட்டத்துல ஓடிட்டு இருக்கிறோம். ஆனால் பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான தீர்வு அப்படின்னு முன்னெடுத்து 1,00,000 நோட்டீஸ லாக்டவுன் சமயத்தில் அச்சடிச்சு எடுத்துக்கிட்டு, டாய்லெட் இல்லாம பிள்ளைங்க ஏரிக்காட்டுக்கு போற இடத்துல தான் நிறைய அபியூஸ் பண்ணி மரணங்கள் நடக்குதுன்னு அதுல அச்சடிச்சு, ஒன்னு டாய்லெட்டை கட்டு, இல்ல பிள்ளைய தனியா அனுப்பாத, இதை தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கிராமங்களுக்கு நான் ஓடுனேன் லாக்டவுன் சமயத்துல. ஒத்தையாளா கார் எடுத்துக்கிட்டு பயணம் பண்ணி ஓடி, அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு அந்த ஏரிக்காட்டு மரணங்கள் 95% குறைஞ்சிருக்கு. ஒரு பெரிய அவேர்னஸ். அப்படி ஒருத்தர் யார் இங்க பிரச்சாரம் பண்ண வரப்போறா? அதனாலதான் மேடையில பேசின 4 ஆலிமாக்கள்கிட்ட நான் கேட்டேன், நீங்க என் கூட வர தயாரா இருக்கீங்களா? வாங்க நம்ம போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வருவோம், நிறைய பேச வேண்டிய தேவை இருக்குது, என்ன சொல்றீங்க அப்படின்னு மேடையிலே கேட்டேன். ஒரு வலிமையான முடிவு எனக்கு கிடைக்கல. இதுதான் ஃபேக்ட், இதுதான் யதார்த்தமான நிலைமையா இருக்கு. அப்ப நான் அடுத்து படிக்கக்கூடிய பிள்ளைகள்கிட்ட கேட்கிறேன், டீனேஜ் பிள்ளைங்கள்ட்ட கேட்கிறேன், அடுத்து ஃபாத்திமா சபரிமாலாவாக உருவாகி பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக, வரதட்சணைக்கு எதிராக, சாதிக்கு எதிராக, நகை என்கிற அலங்காரத்துக்கு எதிராக, ஆடை மோகம்ங்கிறதுக்கு எதிராக, மேக்கப்புக்கு எதிராக, இதுக்கெல்லாம் எதிராக போராடக்கூடியவங்க யார்? பிரச்சாரம் பண்ண போறவங்க யார் அப்படின்னு இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யாராவது தயாரா இருக்கீங்களா? தொடர்ந்து போய் பிரச்சாரம் பண்ணணும், ஆனா அதை பிராக்டிஸ் பண்ணிட்டு பேசணும், எடுத்து வைக்கணும், இதான் வேலை. அதை செய்வதற்கு யாராவது தயாரா இருக்கிறோமா? நான் இல்ல அப்படின்ற நிலைமையில இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளையாவது அந்த பாதையில் வார்த்தெடுங்கள். முஸ்லீமா இருந்தா நாட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ற காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உங்கள் பிள்ளைகளை பேசுவதற்கு தயார்படுத்துங்கள், தைரியமாக பேசுவதற்கு தயார்படுத்துங்கள். அன்னை ஆயிஷா அவர்கள் இதே ஃபர்தாக்குள்ள, இதே ஹிஜாபுக்குள்ள அவ்வளோ பெரிய ப்ரொஃபசர். அவங்க எல்லா ஆண் அறிஞர்களும் அவங்கள்ட்ட பாடம் படிச்சிருக்கிறாங்க. போர்க்களத்துல வாளேந்திக்கிட்டு 30,000 பேரை திறக்கிட்டுக்கிட்டு போர்க்களத்துல போய் நின்ற ஒரு வீராங்கனை அவங்க. ஆயிஷா என்கிற நம்முடைய அன்னை ஒரு அழகிய முன்மாதிரி. 1400 வருஷத்துக்கு முன்னாடி. இங்க என்னடானா பேசுறதுக்கு வரமாட்டீங்க, உங்க குரலை கொடுக்கறதுக்கு தயங்குறீங்க. பல இடங்கள்ல நானும் கூப்பிட்டு பார்த்துட்டேன், யாரும் தயாரா இல்ல. அப்ப அன்னை ஆயிஷா நமக்கு ரோல் மாடல் இல்லையா? 20 துறைகள்ல மிகப்பெரிய ஆளுமை அவங்க, மிகச்சிறந்த நீதிபதியா இருந்திருக்கிறாங்க. அன்னைக்கெல்லாம் பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்கதான் ஹைகோர்ட் வருவாங்க, பேசுவாங்க, சரியான தீர்ப்பு இருக்கும், போயிட்டே இருப்பாங்க. பெரிய ப்ரொஃபசர், ஒரு போர் வீராங்கனை, வரலாற்று ஆய்வாசிரியர், சிறந்த மருத்துவர். ரசூலுல்லாஹ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போதெல்லாம் கேட்கிற விஷயங்களை கேட்டு 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 அந்த மெடிசினை ஞாபகம் வச்சு பெரிய மருத்துவரா இருந்தாங்க. நபிவழி மருத்துவம். ஒரு போர்வாளை ஏந்தி கொண்டு போன வீராங்கனையாக இருந்தாங்க. நமக்கு அதுல எல்லாம் எந்த படிப்பினையும் இல்லையா? ஹிஜாப்குள்ள இருந்துகிட்டு ஹலாலாக எல்லா துறைகளிலும் ஒரு பெண் சாதிக்க முடியுங்கிறதுக்கு எவ்வளவு பெரிய ரோல் மாடல் அவங்க. அப்படின்னா இதெல்லாம் யாருகிட்ட பேசணும்னா, முறைப்படி படிச்சுக்கிட்டு இருக்க அடுத்த ஜெனரேஷன் பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சு பேசணும். பாட்டிமார்கள்ட்டையும் அம்மாமார்கள்ட்டையும் சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னா, தயவு செய்து உங்கள் பிள்ளைகள் இப்படி வளர்வதற்கு ஊக்கப்படுத்துங்கள். அதற்காக நீங்கள் தியாகம் செய்யுங்கள். எதை தியாகம் செய்யறது? உங்களுடைய நகைகளை, உங்களுடைய உடைகளை, உங்களுடைய பொருள்களை, உங்களுடைய செல்வத்தை சரிபார்த்து தான தர்மம் செய்யுங்கள். யாருக்கு? உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏழைகளுக்கு. நீங்களே செய்யுங்க. அதை உங்க பிள்ளைங்களை காட்டுங்க, உங்க பிள்ளைங்களை கூப்பிட்டு காட்டுங்க. நேற்றைக்கு பொள்ளாச்சியில ஒரு சென்டர் ஓபன் பண்ணி பசியாற்றும் திட்டத்துக்கான பாத்திரங்கள்லாம் வாங்கி சாம்பார் சாதம் செஞ்சு
டென்ட்ல குடியிருக்கிற வீடே இல்லாத மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்காக போறோம். ரொம்ப கொடுமையான சூழ்நிலை. டென்ட்டையும் பிரிக்க சொல்லிட்டானுங்க. மரத்தடியில மரத்துல ஒரு கிளையில தொட்டில் தொங்குது. இங்க விளையாடுற, இங்க ஜாலியா இருக்கிற இந்த பிள்ளைங்களையும் பாக்குறேன். அந்த மரத்தடியில பாலுக்கு வழி இல்லாம மரக்கிளையவே தொட்டிலாக்கி வீடாக இருக்கிற அந்த பிள்ளையும் பாக்குறேன். என் பையனை கூட்டிட்டு போயிருந்தேன், காமிச்சேன். அவன் கையால சாப்பாடு கொடுக்க சொன்னேன், அதை டாக்குமெண்ட் பண்ண சொன்னேன். ஒரு ஷூ கேட்டு எழுதிட்டு இருந்தான், ஃபுட்பால் விளையாடுறதுக்கு ஷூ கேட்டு. அப்ப நான் சொன்னேன், இந்த மக்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புற, என்ன செய்ய போற? நான் கண்டிப்பா நிறைய சம்பாதிச்சு உங்களுக்கு எல்லாம் வீடு கட்டி கொடுப்பேன், அதுக்கப்புறம் தான் ஷூ வாங்கி கொடுத்தேன். இந்த பதில் அவங்கிட்ட இருந்து வரலைன்னா நான் அதை கட் பண்ணிருப்பேன். அது ஏற்கனவே அவனுக்கு தெரியும். நீ சமமாக வாழக்கூடிய ஒரு சமூகத்தினுடைய வலி உனக்கு தெரியல, அதுக்கு தீர்வு உனக்கு தெரியலன்னா உனக்கு எதையும் செஞ்சு கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இதை நீங்க செய்யணும், இதை அம்மாக்கள் செய்யணும். அதனால எனக்கு இன்னும் 2 மணி நேரம் விட்டாலும் பேசுறதுக்கு நிறைய செய்திகள் இருக்கு. ஆனால் சூழல், நிறைய நெருக்கடிகள். அதை தாண்டி காலையில இருந்து நீங்க செய்திகள் நிறைய கேட்டுட்டு இருக்கிறீங்க, நிறைய செய்திகள் சொல்லியிருப்பாங்க. என்னுடைய பேராசை, இங்க இருக்கிற எல்லா பெண்களுடைய பாவங்களையும் வல்ல ரஹ்மான் மன்னித்து, நம் பலவீனங்களை மன்னித்து, நம் அனைவருக்கும் சுவன பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தர வேண்டும், தந்தருள்வானாக. நரக நெருப்புல இருந்து நமக்கான பாதுகாப்பை நாம் தேடிக்கொள்வதற்கான திராணியை வல்ல ரஹ்மான் நமக்கு தரணும். அதை நோக்கித்தான் இந்த பேச்சு, இந்த பிரச்சாரங்கள், இந்த விஷயங்கள் எல்லாமே. நான் ஆண்கள்கிட்ட தான் நிறைய பேசணும்னு ஆசைப்படுறேன். உங்கள் மனைவிய நல்லபடியா பாத்துக்கங்க. உங்க மனைவிக்கு தினம் ஒரு வாய் அன்போட ஊட்டி விடுங்க. உங்க மனைவி கடினமா இருக்கும் போது அவளுடைய விரல் கோர்த்து கொண்டு பேசுங்க. அவள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது அவளுடைய தலை தடவி கொடுத்து நான் இருக்கிறேன்னு சொல்லுங்க. அவள் மாதவிடாய் சமயத்துல கஷ்டப்பட்டா அவளுக்கு கால் பிடிச்சு விடுங்க. இதெல்லாம் செய்யுங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை எங்காவது வெளியில பிள்ளைகளோடு சேர்ந்து பயணிச்சுட்டு வாங்க. மிஷின் மாதிரி வாழாதீங்க. அமானிதமாக உங்கள் கைகளில் கொடுக்கப்பட்டவள் அப்படின்னு ஆண்கள்கிட்ட பேசணும் ஆசைப்படுறேன். அநேகமாக கீழே உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற கணவன்மார்கள் இன்னைக்கு தங்கள் மனைவிமார்களுக்கு ஊட்டி விடுவார்கள் என்று நம்புகிறேன். இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இங்க சாப்பாடு கொடுத்து விட்டாங்க, சரி நாளைக்கு சமைச்சு தங்கள் மனைவிக்கு ஊட்டி விடுவாங்கன்னு நம்புறேன். நிறைய இடங்கள்ல பெண்கள் சிரிக்கிறதே இல்ல, வீட்டுல கணவனோடு சேர்ந்து பேசி சிரிக்கிறதெல்லாம் வீட்டுல நடக்கிறதே இல்ல. அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கேட்கும் போது இது குடும்பமா இல்ல மிஷினரி லைஃபா அப்படிங்கிறது கேட்க வேண்டி வரும். ஒரு கணவன் தன் மனைவி அன்பா, பாசமா, நேசமா பார்த்து அவளுடைய நெகட்டிவிட்டி சிலவற்றை சகித்து கொண்டிருந்தா அல்லாஹ் வேற இடத்துல பெரிய பரக்கத்தை செய்வதாக வாக்கு தந்திருக்கிறான். அது அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க அவ்வளவு கைண்டா பார்த்துப்பாங்க. அதே மாதிரி பெண்களும் பெருசா பேராசப்படாம கணவனுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு அன்பா நடந்துகிட்டா அப்படின்னா அவ்வளவு ஹாப்பியா இம்மையிலேயே சொர்க்கத்தை பார்க்க முடியும். நிறைய அத்தாட்சிகளும் வரலாறுகளும் உண்டு. உங்களுடைய எல்லாருடைய குடும்பங்களும் அன்பும் அமைதியும் நிறைகிற குடும்பங்களாக, உங்கள் பிள்ளைகள் ஹலாலாக வாழுகிற பிள்ளைகளாக வல்ல ரஹ்மான் ஆக்கி தரட்டும். அல்ஹம்துலில்லாஹ், இறைவன் மிகப்பெரியவன். இந்த தளத்துல உங்களை எல்லாம் பல இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு மத்தியில சந்திக்கிறதுக்கு வல்ல ரஹ்மானை உதவி செய்தான். இன்றைய மேடையும் இந்த செய்திகளும் இந்த ரமலானை நோக்கி ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி அதனால சுவனத்தை நோக்கிய ஒரு முன்னேற்றம் கிடைக்க பெறும் அப்படின்னா எல்லா புகழும் இறைவனுக்கே. வல்ல ரஹ்மான் நம் அனைவரின் வாழ்க்கையிலும் பரக்கத்தை செய்து இம்மை மறுமையில் நமக்கு சிறந்த நற்கூலியை வழங்குவானாக. ஆமீன், ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.